Hi, hello students. Welcome to Pudiyugam Academy. நம்ம TNPSC syllabus ஃபுல்லாவே தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வைஸ் டாபிக்ஸா பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட்ஸ், தமிழக அரசியல் சிந்தனைகள் பற்றிய டாபிக் தான் பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்ல பேட்சஸ் போயிட்டு இருக்கு கைஸ். நீங்க சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு யூ கேன் என்ரோல் யுவர் செல்ஃப்ஸ். ஓகே. Okay, now let's start the class. So, அடிப்படையில் செம்மொழியான தமிழ் மொழி அப்படின்றது தாய்நாடு தமிழகம் தான், சரிங்களா? ஸோ அந்த சில பகுதிகள் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளடக்கிய தமிழகமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம் மூலியமா வந்துட்டு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தாச்சு. ஸோ ஸ்ட்ரெபோ கிமு 63 கிபி 24 வரை வாழ்ந்த கிரேக்க வரலாற்று சிந்தனையாளர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்துட்டு தமிழ் முடியாட்சிய பாண்டியர்கள் காலத்துல இருந்து ராஜேந்திர வரலாறை வந்துட்டு காலத்தில் இருக்கிற ராஜேந்திர வரலாற்றை வந்துட்டு சொல்லியிருப்பார். ராஜதந்திர வரலாற்றை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ கடல் பயணங்கள் மூலமா சேர சோழ பாண்டியர்கள் வந்துட்டு நிறைய பகுதிகளை கைப்பற்றி தமிழர் ஆதிக்கத்தை வந்துட்டு நிலைநிறுத்தியிருப்பாங்க. ஸோ இந்தியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், மத்திய கடல் பகுதிகளில் ட்ரேடிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பண்டைய துறைமுகங்கள். அண்ட் இன்னொரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவே நோட்ஸ் எடுத்துக்கோங்கம்மா, பிகாஸ் நான் பைலிங்குவலா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க தமிழ் ஸ்லைட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். பண்டைய கால துறைமுகங்களான கொர்க்கை, பூம்புகார், வசவசமுத்திரம், மாமல்லபுரம்லாம் வந்துட்டு சிறந்த முறையில செயல்பட்டிருக்கு ட்ரேடிங்ல. அண்ட் இலங்கை, சைனா, எகிப்து, கிரேக்கம், ரோமாபுரி அந்த நாடுகள் கூடயும் நம்ம ட்ரேடிங் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். சோ சங்கம் இலக்கியம் அப்படின்றது கிமு 300 இருந்து கிபி 300 வரை வந்துட்டு இருக்கிறது சங்கம் லிட்ரேச்சர். நான் மார்க் பண்றது எல்லாத்தையுமே பாயிண்ட்ஸா எடுத்துக்கோங்கம்மா. சோ சங்க இலக்கியங்கள் முக்கிய ஆதாரங்களா விளங்குது. அந்த காலத்து சமுதாயம், பொருளாதாரம், பண்பாடு, அரசியல் வந்துட்டு பிரதிபலிக்குது. சோ போர் அப்படின்னு அதே மாதிரி அகம் புறம்னு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. அகம் அப்படின்றது அன்பு சார்ந்தது, புறம் அப்படின்றது போர் அந்த மாதிரி சார்ந்தது. அப்படிங்களா? சோ சங்க இலக்கிய நூல்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா 8 தொகை. 8 தொகையில வந்துட்டு நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அறநானூறு, புறநானூறு இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் 10 பாட்டும் இருக்கு. 8 தொகையும் 10 பாட்டும் வந்துட்டு சங்க நூல்கள். அண்ட் முற்காலத்து சங்க நூல் அப்படின்றது வந்துட்டு தொல்காப்பியமா. அண்ட் 15 கீழ்கணக்கு நூல்கள், மேல் கணக்கு நூல்கள் இருக்கு. அண்ட் வந்துட்டு இரட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சோ 15 கீழ்கணக்கு நூல்ல திருக்குறள் வந்துட்டு உள்ளடக்கிய திருக்குறள் தான் முதலாவதா வைத்து போற்றப்படும் நூல்னு சொல்லுவாங்க. பிரபந்த இலக்கியம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்கு. அது வந்துட்டு கோவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோ இதெல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சருக்கான சான்றுகள். ஓகேவா? அண்டர்லைன் பண்றதுல எழுதிக்கோங்க. திருக்குறள், சிலப்பதிகாரம் சொன்னா. சோ பொதுவா அரசன் மற்றும் வீரத்தை குறிப்பிடுதல வந்துட்டு பரணி அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்கம்மா. அண்ட் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் பாண்டிய கோவை, நந்தி கலம்பகம், கலிங்கத்து பரணி இதெல்லாம் சொல்லலாம். சோ பண்டைய கால தமிழ் இலக்கியங்கள், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாமே வந்துட்டு சங்க கால அரசுடைய தன்மை, சமுதாயம், பண்பாட்டை பற்றி வந்துட்டு நமக்கு சொல்லுது. தமிழ் மொழி, தமிழுடைய அடையாளம், பண்பாடு, பாரம்பரியம் பற்றி வந்துட்டு அண்ட் நிலப்பூவி அமைப்பு, ஆட்சியாளர்கள், தலைவர்கள் எப்படி இருந்தாங்க, தமிழ் பேசும் பகுதிகள், கூட்டமைப்புகள் எப்படி இருந்தது, கல்வெட்டு சான்றுகள், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு தெரிய வருது. அண்ட் தமிழ் அரசர்களுடைய கூட்டமைவோடைய பிற நாட்டு படையெடுப்பு பத்தி வந்துட்டு சங்க கால நூலான அகநானூறு சொல்லுது.
சோ தமிழ் தேசியத்தோட மூல ஆதாரங்களே தமிழ் மொழியும் பண்பாட்டுடைய வரலாற்றும் தொடர்புடையதுதான். சோ இங்க அரசு வந்துட்டு கருத்தாக்கம், லட்சிய அரசு அப்படின்ற பதம் கிரேக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லைகள் அடிப்படையில வந்துட்டு பிரிக்கப்பட்டிருக்கும். சோ பண்டைய தமிழ்நாடு தமிழகம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருக்கும். மேற்கு மலையை சார்ந்த திருப்பதில இருந்து கன்னியாகுமரி வரை வந்துட்டு தமிழகம் வந்துட்டு இருந்திருக்கணும். அண்ட் 5 புவியியல் நிலமா வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. அதாவது குறிஞ்சி, 5 ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ். குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த பகுதியும், அப்புறம் முல்லை அப்படின்றது வந்துட்டு காடும் காடு சார்ந்த பகுதியும், மருதம்ன்றது வயலும் வயல் சார்ந்த பகுதியும், நெய்தல் அப்படின்றது கடலும் கடல் சார்ந்த பகுதியும், பாலை அப்படின்றது மணலும் மணல் சார்ந்த பகுதியும் அப்படின்ட்டு 5 இணைகள் வந்துட்டு இருக்கு. சோ தமிழ் மொழி பேசும் பகுதிகள் பாத்தீங்கன்னா சோழர்கள் தலைநகரம் உறையூர், அப்புறம் பிற்கால சோழர்கள் தஞ்சை, பாண்டியர்கள் தலைநகரம் மதுரை, சேரர்களுடைய தலைநகரம் கொங்குநாடு மற்றும் கேரளா, பல்லவாஸ் தலைநகரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலைநகரமா பிரிக்கப்பட்டிருந்தது. அண்ட் நிறைய குறுநில மன்னர்களாகவும் வந்துட்டு தமிழகம் ஆளப்பட்டுச்சு. கடையேழு வள்ளல்கள். சோ யாரெல்லாம் கடையேழு வள்ளல்கள்மா? ஆய், பாரி, ஓரி, காரி, அதியமான், வேகன், நல்லி, இவங்க எல்லாருமே. சோ சபை அல்லது மன்றம் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் சொல்றதுல இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்குமா? ஓகேங்களா? சபை அல்லது மன்றம் அப்படின்றது வந்துட்டு அரசனுடைய தலைமையை ஏற்று நடத்தும் நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம். நீதிமன்றத்துல சபை இல்லைன்னா மன்றம்னு சொல்லுவாங்க. அது போலவே ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு மன்றம் இருக்கு. அந்த கிராமத்துல பொது இடத்துல கூடி அந்த கிராமத்துல மேற்கொள்ள வேண்டிய பணிகள்லாம் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. போர் வீரர்கள் மிகவும் மதிப்புடன் வந்துட்டு நடத்தப்பட்டிருப்பாங்கம்மா. போர்ல அவங்க வந்துட்டு இறந்து போனாங்கன்னா அவங்க நினைவு தூண் வந்துட்டு ஊர்ல வந்துட்டு எழுப்பப்பட்டிருக்கும். பட் ஆனா புறமுதுகு காட்டி தப்பிச்சா அது வந்துட்டு சங்க காலங்கள்ல இலக்கியங்களையும் அவமானதாக கருதப்பட்டு. போரின் நல்ல நடைமுறைகள் பலவற்றை வந்துட்டு சங்க இலக்கியமான புறநானூறு சொல்லுது. சரி, பாண்டிய அரசனை வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள், வயோதிக மக்கள், கால்நடைகள் இவை அனைத்தையும் பாதுகாப்பது வந்துட்டு போர்க்காலத்துல முக்கியம்னு சொல்றாங்க. சோ நீதி அப்படின்றது அரசு மற்றும் அரசனுடைய மனசாட்சிக்கு உட்பட்டதா இருக்கணும். நீதி அப்படின்றது ஒரு அரசருடைய ஆட்சியில முக்கியமான கூறா இருக்கு. சோ மன்னர் ஆட்சியா இருந்தாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அரசு வந்துட்டு சட்டப்படியான முடிவுகளை மக்கள் ஒப்புதலை சார்ந்தே வந்துட்டு இருந்தது. அரசன் மக்களுக்கு ஆதரவா வந்துட்டு இருக்காரு. சோ அதே சமயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தவறான வழியில போற மக்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்டனையும் வந்துட்டு கொடுக்குறாரு அப்படின்ட்டு பட்டினப்பாலையில நிறைய வரிகள்ல சொல்லியிருப்பாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அண்ட் வந்துட்டு சோழர்கள் கொடியில நாணயத்திலும் புலி சின்னம் இருக்கும். சேரர்கள் சின்னம் வில் அம்பு, பாண்டியர்களுக்கு மீன் சின்னம், பல்லவர்கள் சின்னம் வந்துட்டு சிங்கம். நெக்ஸ்ட், ஒற்றர்கள் மூலம் வந்துட்டு உளவு பார்க்கிறது அப்படின்றது எல்லா கிங்ஸோட நாடுகள்லயுமே இருந்த ஒரு விஷயமா? சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பண்டைய தமிழ் சமூகத்துல ஜாதி முறை அப்படின்றது கிடையாது. பண்டைய தமிழ்ல வந்துட்டு சாதி முறை அப்படின்றது கிடையாது. சங்க கால சமுதாயத்துல சாதிய முறை அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா அறியப்படாததா தான் இருந்திருக்கு. சமுதாய பிரிவுகள் வந்துட்டு ட்ரேடிங் ரிலேட்டடா இருந்தது, வர்த்தகம் ரிலேட்டடா இருந்திருக்கு. அதாவது துடியன், பாணன், கடம்பன், அப்புறம் அரசர்னா ஆட்சி புரிகிறவர்கள், வர்த்தகர்களை வைசியர்னு சொல்லுவாங்க, விவசாயிகளை வேளாளர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ட்ரேடிங் அடிப்படையில தான் பிரிச்சாங்களே தவிர சாதி அடிப்படையில நம்ம பிரிஞ்சு இல்லைன்னா. அண்ட் மனு தர்மம் மூலமா வந்துட்டு சட்டம் கிடையாது. மனுஸ்மிருதி, இந்த ஆரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சாதிய முறை வந்துதான் சொல்லப்படுது. சோ மனுஸ்மிருதி, வர்ணாசிரம முறைனா நம்ம தமிழ் சமூகத்துல சங்க காலத்துல கிடையாது. சோ இந்த மாதிரி வந்துட்டு ஆரிய பிராமண சாதி அமைப்புகள் இருக்கு இல்லையா? சோ அது எல்லாமே வந்துட்டு சங்க காலத்துக்கு பிறகுதான் தோன்றுச்சுன்னு சொல்றாங்க.
ஆரிய பிராமிய சாத்திய அமைப்புகள் லேட்டர் சங்கம் பீரியட்ல தான் தோன்றியிருக்கு. சோ பண்டைய தமிழ் மக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாட்டுப்புற கலையை சார்ந்து இருந்திருக்காங்க. இயற்கை வழிபடுதல், ஓகேங்களா, அதெல்லாம் இருந்தது. முருகக்கடவுள் வழிபடுதல் தான் முதன்மையா கொண்டிருக்காங்க. முருகக்கடவுளை வந்துட்டு போராளிகள், மாவீரர்கள் கடவுளா வந்துட்டு நாட்டுப்புற கலாச்சாரத்துல வெளிப்படுத்திருக்காங்க. அண்ட் 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் எழுத்துக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா சமஸ்கிருத எழுத்துக்கள் வந்துட்டு தோன்றிருக்கு. சமஸ்கிருதமயமாகுதல் அப்படின்றது வந்துட்டு பிராமணர்கள் அரசுக்கு ஆசி வழங்குபவர்கள், மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு தோன்றுச்சுமா, ஓகேங்களா. சோ இந்த கட்டத்துக்கு அப்புறம் தான் பிராமின்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வமா வந்துட்டு அவங்க ஒரு அபிஷியலா ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. வேத சடங்குகள் பண்ணிருப்பாங்க. வர்ணாசிரம முறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு தோன்றிருக்கும். சோ உயர் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தோன்றிருக்கும். சோ மரபு வழி கொள்கை, இயற்கை வழிபாடுதான் வந்துட்டு தமிழக மன்னர்கள் கிட்ட வந்துட்டு தோன்றிருக்கும். பல்லவர் காலத்துலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வட இந்தியாவில வந்துட்டு ஆரிய கலாச்சாரம் வந்துட்டு பல்லவாஸ் டைம் பீரியட்ல தான் நார்த் இந்தியாவில இருந்து ஆரியன்ஸ் கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டுக்கு பரவி இருக்கு. சோ பல்லவாஸோட டைம் பீரியட்ல தான் என்னமா இருக்கு, ஆரியன்ஸ் கல்ச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. சோ அதுக்கப்புறம் பெண்கள் மிகவும் உயரிய மரியாதையோட தான் நடத்தப்பட்டிருக்காங்க. அண்ட் அரசர்களுக்கு பாதுகாவலர்கள் நிறைய பணிகளை செஞ்சிருக்காங்க. ஆனா அதிகாரங்கள் வந்துட்டு எல்லாமே ஆண்கள் கிட்ட மட்டுமே இருந்தா சொல்லப்படுது. பெண்கள் பொது அவையில பங்கேற்கலாம், ஆனா ஆண்கள் தான் வந்துட்டு நிர்வாகம், ஆட்சி பொறுப்புகள்ல இருந்திருக்காங்க. பெண்கள் வந்துட்டு சமூக சடங்குகள்ல முக்கிய பங்கு வகிக்கிறாங்கம்மா. அண்ட் குடும்பத்துல பெண்ணுடைய பங்கு வந்துட்டு முக்கியமானதா இருந்திருக்கு. சோ தமிழ் சமூகத்துல பெண்களோட பங்கை பற்றி நம்ம சொல்லும் பொழுது ஔவையார் பற்றி வந்துட்டு கண்டிப்பா சொல்லி ஆகணும், ஓகேங்களா. சோ ஔவையார் அப்படின்னாலே மதிப்புக்குரிய பெண் அப்படின்ற அர்த்தம், ரெஸ்பெக்டபிள் விமன் அப்படின்ற அர்த்தம் ஔவையார் அப்படின்ற பேருக்கு அர்த்தம், சரிங்களா. சோ சங்க காலத்துல வாழ்ந்த ஔவையாருக்கும் சோழர்களுக்கும் சிறந்த ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்தவர்களா இருந்திருக்காங்க. இலக்கியம், கலாச்சாரம், அறநெறி, அரசியல் தன்மை, அமைதி, இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. சோ ஔவையார் வந்துட்டு இந்த 1ஆம் 2ஆம் நூற்றாண்டு காலத்துல வாழ்ந்தவங்க தான். சோ அதிகமான அவையில வந்துட்டு இருந்தவங்க தான் ஔவையார். சோ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் மற்றும் கபிலருடைய சமகாலத்தவர். நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு இதுலெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருடைய பங்களிப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. இவர் சிறந்த ஒரு தூதராகவும் வந்துட்டு இருந்திருக்காரு. அதியமானுக்காக நிறைய முறை வந்துட்டு அரசர்கள் கிட்ட வந்துட்டு தூதுவனா வந்துட்டு செஞ்சிருக்காரு. அதியமான அவையில புலவராகவும் வந்துட்டு தோழராகவும் வந்துட்டு இருந்திருக்காங்க ஔவையார். சோ ஒரு முறை வந்துட்டு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை ரூல் பண்ணிட்டு இருந்த தொண்டைமான் அதியமான் ஆண்ட தகடூரை தாக்கி போர் புரிய வந்திருக்காருமா, ஓகேங்களா. சோ இதை அறிஞ்ச ஔவையார் வந்துட்டு பாத்தீங்கன்னா காஞ்சி சென்று தொண்டைமானை சந்தித்து வந்துட்டு என்ன சொல்வாங்கன்னா, உங்களுக்கும் அதியமானுக்கும் எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த போரை கைவிட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லி ஔவையார் வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சோ தொண்டைமானும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதியமான் கிட்ட வெற்றி பெறுவது கடினம் அப்படின்னு நினைச்சு போரை கைவிட்டிருப்பாரு. சோ சோழர் காலத்துல 10ஆம் நூற்றாண்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு புகழ் பெற்ற ஔவையார் இருந்திருப்பாங்கம்மா. சோ இவங்களை வந்துட்டு குழந்தைகளுக்கான நீதி கதைகள், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் எழுதியவர்னு சொல்றாங்க.
அரசியல் சிந்தனையாளருக்கான வரையறுக்கப்பட்ட கீழ்காண்பவற்றை கூறலாம். சோ திங்கர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, சமூகத்துல சமூக மாற்றத்தை ஏற்படுத்த கொள்கை, மக்கள் கிட்ட பொது புத்தியில மாற்றத்தை உருவாக்கணும், சமூகத்துல திருப்புமுனையை ஏற்படுத்தும் அரசியல் முடிவுகளை எடுக்கணும், சமூகத்துல பல பிரிவுகளை சேர்ந்த மக்களுக்கு பயன்களை வந்துட்டு அரசு முடிவுகள் காரணமா இருக்கணும். அண்ட் சமூகத்தின் பல பிரிவு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமா அரசியல் கருத்துக்கள் பொது கருத்தா உருவாகணும். சோ இந்த அரசியல் சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்றோம் நம்ம. சோ அவங்களுடைய சிந்தனைகளுக்கு ஆதரவா மக்கள் வந்துட்டு ஈடுபாட்டையும் பகுத்தறிவையும் வந்துட்டு உருவாக்குவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய தாக்கங்கள் அப்படின்றது வந்துட்டு அந்தந்த காலகட்டங்கள்ல வந்திருக்கு. சோ இதன்படி தமிழகத்துல தோன்றிய அரசியல் சிந்தனையாளர்களை பத்தியும் நம்ம பார்க்கலாம். பண்டைய அரசியல் சிந்தனைகள், திருவள்ளுவர். சோ திருவள்ளுவர் வந்துட்டு அவருடைய புக் மூலியமா, நூல் மூலியமா வந்துட்டு அறத்துப்பால்ல அறத்துடைய சிறப்பையும் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. சோ படிக்கிறவங்களை நெஞ்சில பதிவு மாதிரி சொல்லியிருப்பாரு. நெறி தவறாது இருக்கணும், உணர்ச்சி வயப்படாமல், கற்பனைக்கு இடம் தராமல், நடுநிலையில நின்று உண்மையை தெளிவா வந்துட்டு சொல்லியிருப்பாரு. இரண்டாம் பகுதியான பொருட்பால உலக வாழ்க்கை இயல்புகள், நடைமுறைகள் இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அண்ட் மூன்றாம் பகுதி காமத்து பால்ல வந்துட்டு கவிஞரா வந்துட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். நாடக போக்குல காதலையும் காதலனையும் காதலியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேச சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அண்ட் குறள் இருக்குமா, படைக்குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அறஞ்சருள் ஏறு. சோ இது வந்துட்டு பொருட்பால்ல முதல் குறட்பாவிலே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வேறுபாட்டிற்கான அடிப்படையும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. சோ அதாவது அரசாங்கம் அப்படின்றது அரசாங்கம் அப்படின்றது வந்துட்டு அமைச்சு அரண், கூழ், படை, நட்பு, குடி அப்படின்ட்டு ஆறு அங்கங்களையும் தனித்தனியே வகுத்து இந்த 6 அங்கங்களையும் உடைய ஆட்சி தலைவனை பற்றி வந்துட்டு சொல்றாங்க. சோ அரசனது இயல்பு கூறும் 25 அதிகாரங்கள். சோ பொருட்பால்னா முதல்ல அரசனுடைய இயல்பை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க, அரசியல் இதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ இறைமாட்சி தொடங்கி இடுக்கண் அழியாமை, அப்புறம் அரசர், வேந்தர், நிலன், ஆண்டவர், மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள்ல 25 அதிகாரங்கள் வந்துட்டு ஏற்றிருப்பார் கிங்க பத்தி மட்டுமே. டெமோக்ரசி, அரசனை பற்றியும் அரசியல் அமைப்பு பற்றியும் திருவள்ளுவர் வந்துட்டு பொருட்பால்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. சோ திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் முடியாட்சி காலம் தான். சோ அந்த காலத்துல வந்துட்டு அரசனுக்கு அமைந்த அறிவுரைகள் சோ இன்னைக்கு குடியாட்சி முறையில இருக்கிற தலைவர்களுக்கும் அது பொருந்தும். சோ திருவள்ளுவர் ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத பத்தியும் சொல்லியிருப்பார். சோ அது எந்த காலத்திற்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உகந்த கருத்துக்கள் தான். வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசு. சோ திருவள்ளுவருடைய அரசியல் அமைப்பு வந்துட்டு மக்கள் நல அரசாதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். சோ இதுல அரச குடும்பத்துல பிறந்து வளர்ந்து அரசனாக பொறுப்பேற்றா மட்டும் ஒருத்தர் வந்துட்டு அரசனா நீடிச்சிட முடியாது. சோ ஒரு மன்னன் நீதி நெறி தவறாமல் அவருடைய கடமையை செய்யணும், குடிமக்களை காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றா இறை என்று வைக்கப்படும், அதாவது முறை செய்து காப்பாற்றினால் சோ அந்த மன்னரை வந்துட்டு மக்கள் வந்துட்டு கடவுளாகவே வந்துட்டு கருதுவாங்கன்னு சொல்றாரு. சோ இதை வந்துட்டு அவர் சொல்லியிருப்பார். இது முடியாட்சியா இருக்கட்டும், குடியாட்சியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒத்து போகும். நெக்ஸ்ட், அறநிழுக்கா தள்ளவை நீக்கி மரநிழுக்கா மானம் உடையது அரசு. சோ மன்னர் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. சரிங்களா? சோ நானாளு மன்னன் வந்துட்டு தனது குடிமக்களுக்கு வந்துட்டு வழிகாட்டியா வந்துட்டு இருக்கணும், நல்ல வழிகாட்டியா இருக்கணும்.
சோ அவன் வந்துட்டு ஒரு தீய வழியில நடந்தா மற்றவர்களுக்கு அதுவே வந்துட்டு தூண்டுகோல் ஆயிடும். சோ அவங்களும் தீய வழியில வந்துட்டு நடப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்டு போய் தீய வழியில நடக்க கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சோ அறநெறி அப்படின்றது ஒரு மன்னருக்கு கட்டாயம் அப்படின்னு சொல்றாரு. மரநிழுக்கா மானம் அப்படின்றது வீரத்திற்கு ஏற்புடைய மானம் அப்படின்றது இருக்கணும். செங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்தையும் நல்லாட்சி பற்றி வந்துட்டு எல்லா காலத்திற்கும் பொருந்துற வகையில கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. வானோக்கி வாழும் உலகம் எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. சோ மன்னவன் கோல் அப்படின்னா முடியாட்சி காலத்துல வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுல நல்லாட்சி அப்படின்ற பொதுவான இன்றைய மக்களாட்சிக்கு ஏற்ற தொடர்பதான் சொல்லியிருப்பாரு. குடித்தழி கோலோச்சம் மாநில மன்னன் அடித்தழி நிற்கும் உலகு. சோ காலம் கடந்து நிற்கும் பொதுமை நோக்கினை தென்றற்ற புலமைப்படுத்தி நிற்கிறது. அதாவது குடிமக்களை வந்துட்டு அன்போடு அழைத்து கொண்டு ஆட்சி புரியும் அரசனுடைய அடிகளை வந்துட்டு பொருந்தி நிற்கும் உலகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அதாவது குடிமக்கள் வந்துட்டு அழும் கண்ணீரை வந்துட்டு கொடுங்கோல் அரச வந்துட்டு அடியோட தேய்க்கும் ஒரு படை. சோ பொதுமக்கள் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா அது வந்துட்டு உன்னை பலியாக்கும் படையை போலது அப்படின்ட்டு வந்துட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. சோ ஒரு மன்னன் அப்படின்றவன் தன்னுடைய அரசு வருவாயை பெருக்கும் துறையில வரவு செலவு திட்டம் அதுல வந்துட்டு வல்லவனா இருக்கணும்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. சோ முதலாவது ஒரு மன்னன் பொருள் வரும் வழிகளை வந்துட்டு பெருக்கணும். சரிங்களா? சோ அதான் இயற்றல் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு அரசுக்கு பல வழிகள்ல வந்து வருவாயை திரட்டி ஒண்ணு சேர்க்கணும். இதான் ஈட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவதா ஒண்ணு சேர்த்த பொருளை வந்துட்டு அழிவு நேராம பாதுகாக்கணும். அதான் காத்தல்னு சொல்லுவாங்க. நான்காவது என்னன்னா இயற்றியும் ஈட்டியும் காத்து வைத்துள்ள அந்த பொருளை வந்துட்டு செலவிடுவதற்கு உரிய துறைகள் வந்துட்டு எது எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் வகுத்தல்னு சொல்லுவாங்க. சோ இந்த 4 வழிமுறைகளையும் அரசு மேற்கொள்ளணும். சோ பகிர்ந்து திட்டமிட்டு பயன்படுத்தணும். சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா பொறியியல் அறிஞர்களாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமதர்மம் அடிப்படையான கருத்து. சோ எப்படி நீங்க திட்டமிட்டு கையாளணும் அப்படின்றது வந்துட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துட்டு திருவள்ளுவர் சொல்லிட்டார். சோ பொருட்பால அரசருக்குன்னு நிறைய கூற்றுகள் இருக்குமோ. So next, திருக்குறள் ஒரு மத சார்பின்மையான நூல். சோ திருக்குறளை நம்ம படிக்க ஆரம்பிச்ச உடனே வந்துட்டு அது ஒரு மத சார்பற்ற நூல் அப்படின்றத நம்ம அறியலாம். சோ திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துல பௌத்த மதம் இருந்தது, சீக்கிய மதம் இருந்தது, ஜெயின மதம் இருந்தது, இந்து மதம், அந்த மாதிரி பல மதங்கள் இருந்தது. சரிங்களா? ஆனா மதசார்பற்ற தன்மை அப்படின்ற கருத்தாக்கத்தை வந்துட்டு யாரும் அறிந்திருக்கல. சோ திருவள்ளுவர் அவர்கள் வந்துட்டு அதை எழுதிப்பார். கடவுளை புகழ்ந்து ஒரு 10 குறள்கள் வந்துட்டு இருக்குமா ஒரு அதிகாரத்துல. எந்த ஒரு மதத்திற்கும் திருக்குறள் வந்துட்டு ஆதாரமா இல்லை. எந்த மதத்தையும் பின்பற்றணும் அப்படின்னு திருக்குறள் சொல்லல. சோ இட்ஸ் a secular ethical book. Next, சுப்பிரமணிய பாரதியார். சோ ஜாதி மதங்களை பாரும் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தின் ராயினும் ஒன்றே.
ஸோ சாதி மதங்களை பார்க்க வேண்டாம், இந்த நிலத்துல வாழும் அனைத்து மனிதர்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த சாதியா இருந்தாலும் எல்லாரையுமே வந்துட்டு போற்றி மதிக்கணும்னு சொல்லியிருப்பாரு பாரதியார் அவர்கள். சோ சுப்பிரமணிய பாரதியார் தமிழகத்துல தலை சிறந்த கவிஞர், சுதந்திர போராட்ட போராளி அண்ட் சமூக சீர்திருத்தவாதியும் கூட. இவரை மகாகவி பாரதியார் அப்படின்ட்டு சொல்லுவாங்கம்மா. மகாகவி அப்படின்னா மிகப்பெரிய கவிஞர் அப்படின்ட்டு அர்த்தம், சரிங்களா? இந்தியாவிலேயே தலை சிறந்த கவிஞரா கருதப்பட்டவர் பாரதியார். இவருடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா தேசிய உணர்வை தூண்டி தேசிய விடுதலைக்காக மக்களை வந்துட்டு போராட ஆரம்பிச்சிருக்கு. பாரதி ஒரு பாடல் ஆசிரியர் மற்றும் ஒரு தேசியவாதி. சோ தமிழ் இலக்கியங்களுடைய ஒரு புதிய சகாப்தம் வந்துட்டு சுப்பிரமணிய பாரதியார் கிட்ட இருந்து தொடங்கி. இவருடைய பெரும்பாலான படைப்புகள் தேசப்பற்று, பக்தி இத பத்தி தான் இருக்கும். அண்ட் வந்துட்டு கண்ணன் பாட்டு, வான் மீனும் காற்றும், பாஞ்சாலி சபதம் எல்லாம் வந்துட்டு பாரதியாருடைய மிக சிறந்த படைப்புகளா வந்துட்டு கருதப்படுது. சோ பாரதியார் அவர்கள் ஒரு தேசிய கவிஞராகவும் கருதப்படுறார். இவருடைய பாடல்கள் தேசப்பற்று இல்லாத மக்கள் கிட்ட கூட தேசப்பற்ற வந்துட்டு ஊடுருவி சுதந்திர போராட்டத்துல ஈடுபாடு பெற வைக்குதுன்னு சொல்றாங்க. சோ இவர் 1908 சுதேச கீதங்கள் அப்படின்ற ஒரு பாடலை ஏற்றிருப்பாரு. அந்த தொகுப்பை வந்துட்டு வெளியிட்டிருப்பாரு. அது மிக உணர்ச்சிகரமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் பாரதியாரோட பாஞ்சாலி சபதம், இது இந்தியாவை திரௌபதிக்காகவும் ஆங்கிலேயரை வந்துட்டு இந்தியாவை திரௌபதியாகவும் ஆங்கிலேயர்களை வந்துட்டு கௌரவர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் வந்துட்டு உருவப்படுத்தி பாடியிருப்பார். சோ திரௌபதி போராட்டம் மூலியமா அவர் வந்துட்டு இந்திய தாய் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் அடிமைப்படுத்தியுள்ளது மறைமுகமா சொல்லியிருப்பார். பாரதி ஒரு இதழாசிரியர், ஜேர்னலிஸ்ட். சோ பாரதியார் வந்துட்டு பத்திரிகையாளராகவும் நிறைய ஆண்டுகள் செலவிட்டிருக்காரு. தன்னுடைய இளம் வயதுல வந்துட்டு ஒரு பத்திரிகையாளர் மற்றும் துணை ஆசிரியர் ஸ்வதேசமித்திரன் பத்திரிகையில 1904ல ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் இந்தியா 1906ல. சோ இது வந்துட்டு பிரெஞ்சு புரட்சியோட 3 முக்கிய முழக்கங்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அந்த குறிக்கோள்களை வந்துட்டு அறிவித்திருப்பார். சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ் ஒரு புரட்சிகரமான ஒரு போக்கை வந்துட்டு நிலைநிறுத்திருப்பார். அண்ட் அரசு கேலி சித்திரங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியிட்டிருப்பாரு. அது எந்த நாளிதழ்னு கேட்பாங்க, இந்தியா. சோ இந்தியா அப்படின்ற நாளிதழ்ல கார்ட்டூன்ஸ் வந்திருக்கும். சோ ஃபர்ஸ்ட் கார்ட்டூன்ஸ் எல்லாம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிருப்பார். நெக்ஸ்ட் விஜய் அப்படின்ற தமிழ் தினசரி நாளிதழையும் வெளியிட்டிருப்பாரு. அப்புறம் பாலபாரதா அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை, ஆங்கில மாத இதழை வந்துட்டு வெளியிட்டிருப்பாரு. சூரிய உதயம் அப்படின்ற பத்திரிகை வந்துட்டு பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கு. பாண்டிச்சேரியில சூரிய உதயம் அப்படின்ற உள்நாட்டு வார இதழையும் வந்துட்டு வெளியிட்டிருப்பாரு. பாரதியாரோட பேப்பர்ஸ் கண்டிப்பா கேட்பாங்கம்மா, ஜேர்னல்ஸ் என்னென்னு. சோ இந்தியா என்கிற இதழ்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ் எல்லாம் வெளியிட்டிருப்பாரு. பாரதியார் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். சோ 1908ல பாண்டிச்சேரிக்கு போயிருப்பாரு. சோ பாண்டிச்சேரி பிரெஞ்சு பீப்புளோட ஆதிக்கத்துல தான் இருந்தது இல்லையா? சோ அதனால வந்துட்டு அங்கதான் வந்துட்டு வாழ்ந்திருப்பாரு. சோ கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வந்துட்டு பாரதியார் வந்துட்டு பாண்டிச்சேரியில தான் இருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வந்துட்டு பாண்டிச்சேரியில தான் வந்துட்டு இருந்திருப்பாரு. சோ பாரதியாரோட படைப்புகள் பாத்தீங்கன்னா ஆங்கிலேய அரசுக்கு மிகவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பான ஒரு விஷயமா இருந்தது.